ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீட்டுக்கு தானே உன்னை பொண்ணு பார்க்க அவரை மாப்பிள்ளையா செட் பண்ணி நான் கூட்டிட்டு வந்தேன். அப்போ உன் ஃப்ரெண்டு வீடா இருந்தது, இப்ப எப்படி சேர்மன் வீடா மாறுச்சுன்னு அவர் கேக்குறாரு. அச்சச்சோ, அத நான் மறந்தே போயிட்டேன். இப்ப என்னடி பண்றது? எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனா அவரை நம்பின மாதிரியும் தெரியல, நம்பாத மாதிரியும் தெரியல. அவர் மூட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. சாரி சத்யா. சுத்தி சுத்தி என்னால தாண்டி உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் என் ப்ராப்ளமா நீ தீக்க வந்து இப்ப நானே உனக்கு பெரிய ப்ராப்ளமா ஆயிட்டேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. அர்ஜுன் எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே எல்லா உண்மையும் சொல்லிடணும். அப்போ அதனால பிரச்சனை வேற மாதிரி சீரியஸ் ஆயிடாதா? அதையும் தான் சமாளிக்கணும். இல்லனா கஷ்டம்க்கா. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய்னு இது போயிட்டே இருக்கு. இத ஒரே இடத்துல பிரேக் போட்டு நிறுத்தியே ஆகணும். இல்லனா பிரேக்கப் ஆக போறது எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற அன்பும் பாசமும் எங்க வாழ்க்கையும் தான். ஐயோ, அந்த மாதிரி நடக்கவே கூடாது சத்யா. அதுவும் எங்களை சேர்த்து வைக்க நீங்க சேர்ந்து இப்ப எங்களால நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. நான் விட மாட்டேன்டி. நானும் விட மாட்டேன்க்கா. அர்ஜுன் என் உயிர், அவனை எப்படி நான் விடுவேன்? நான் என்ன சொல்றது? நீ எனக்கு பண்ணது எல்லாமே, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பெருசடி. இதுவே இந்த ஜென்மத்துக்கு எனக்கு போதும். நீ எனக்காகவே ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணி உனக்காக நீ வாழவே இல்லை. அதனால நீ இப்போ எடுத்த முடிவுதான் சரி. என்ன பத்திலாம் நீ யோசிக்காத. அது விதிப்படி நடக்கட்டும். நீ உன்னை பத்தி யோசி சத்யா. உன் அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. எல்லா தப்பும் அந்த தேவிதான் பண்ணான்னு விளக்கமா சொல்லிடு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் எனக்காகவோ உனக்காகவோ தனித்தனியா பேச முடியுமா? நான் நமக்காக மட்டும்தான் யோசிக்க முடியும். இந்த பிரச்சனையில இருந்து நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வெளியே வரணும். உன்னை எதுக்காகவும் நான் எப்பவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா பெரிய முடிவுகளுமே நல்லதாதான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே தப்பாவே போனதில்லை. இந்த முடிவும் சரியாதான் இருக்கும். உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை செய். பால் ஆறிடுச்சு, குடி. குட் நைட் கா. நீ போய் தூங்க. அர்ஜுன் கிட்ட எப்போ நீ எல்லாம் உண்மையா சொல்லுவ? இனிமே தள்ளி போட மாட்டேன். அவரு வரட்டும், வந்ததுமே சொல்லிடுவேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்டி. தேங்க்ஸ் கா. நானே ஒரு பயந்தாங்கோலி. நான் போய் உனக்கு தைரியம் சொல்றேன் பாரு. என்னக்கா? வழக்கமா எல்லாரும் ஒருத்தர் மேல பாசம் வச்சா இன்னும் 7 ஜென்மத்துக்கு இவங்க என் கூடவே பிறக்கணும்னு கடவுளை வேண்டுவாங்க. ஆனா இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும் நீ என் தங்கச்சியா இருந்ததே போதும். இன்னொரு ஜென்மத்துல வேண்டான்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்டி. ஏன்க்கா? அவ்வளவு கஷ்டத்தையும் நான் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு கொடுத்துட்டேன் சத்யா. அக்கா, இன்னொரு ஜென்மத்துல வேண்டாண்டி. நீ அடுத்த ஜென்மத்திலேயாவது என் தொல்லை இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அப்படிலாம் சொல்லாதக்கா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கூடவே பிறக்கணும். நான் உனக்காகவே வாழணும். உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும். சரி, நான் போறேன். காக்கணும் எப்போதுமே.
என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னம்மா? ராத்திரி மணி 2 ஆகுது. இந்த நேரத்துல யாரோ விடாம காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இந்த நேரத்துல யாருமா இப்படி பண்றது? சரி, பாக்குறேன். யார் இது? அப்பா, யாரோ இந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்காங்கப்பா. இருமா, பாக்குறேன். சார், எவ்வளவு நேரம் சார் பெல் அடிக்கிறது? சத்யா வந்திருக்காங்க. அக்கா, என்ன மாப்பிள்ளை இந்த நேரத்துல? யோ, நான் உங்களை சாருன்னு கூப்பிட்டேன், மாமான்னு கூப்பிடல. அந்த தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. மாப்பிள்ளை, யோ, அப்படி சொல்லாதயா. உடம்பெல்லாம் பத்தி எரியுது. ஊர்ல பெரிய மனுஷன்னு பேரு, ஆனா செய்யறதெல்லாம் ஃப்ராடு தனம், முள்ள மாதிரி தனம். ஏய், இன்னும் ஏன் இங்க நிக்கிற? ஏய், போ. இனிமே நீ வாழ வேண்டிய வீடு இதுதான். போ. சத்யா, மாப்பிள்ளை என்னாச்சு? எது வந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. ஏய், நான் இனிமே உள்ள வரமாட்டேன். இந்த வீட்ல நான் காலடியை எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி முரட்டுத்தனமா என் பொண்ணு தள்ளி விடுறீங்க? ஹலோ மேடம், ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. சத்யா உங்க பொண்ணு இல்லங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த உண்மைய அவளே அவ வாயாலேயே சொல்லிட்டா. உங்க ஒரே பொண்ணு இதோ இந்த ஆர்த்தி தான். இப்ப யாரோ எவ்வளோ எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. சத்யா, ஏன்டி இப்படி பண்ணிட்ட? மனசாட்சி உறுத்திருச்சுமா. அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவசரப்பட்டுட்டே சத்யா. நல்ல குடும்பம்.